சஹாரா நிறுவன தலைவர் சுப்ரதா ராய்க்கு 36,000 கோடி ரூபாய் அபராத தொகையை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சஹாரா நிறுவன தலைவர் சுப்ரதா ராய்க்கு 36,000 கோடி ரூபாய் அபராத தொகையில் முதல் தவணையாக 5,000 கோடி ரூபாயை ரொக்கமாக கட்ட வேண்டும். மீதமுள்ள தொகையை SEBIக்கு 18 மாத காலத்திற்குள் 9 தவணையாக கட்ட வேண்டும் என உச்சநீதிமன்றம் வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்தது. மேலும் சுப்ரதா ராய்க்கு மற்றும் சஹாரா நிறுவன நிர்வாகிகள் இருவரும் அவர்களின் பாஸ்போர்ட்டை உச்சநீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மும்பையில் பெய்து வரும் கனமழையால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. வியாழனன்று இரவு முதல் விடிய விடிய மும்பையில் கனமழை பெய்து வருகிறது. வெள்ளியன்றும் மழை நீடித்துள்ள நிலையில் நகரின் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் தேங்கி பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரயில் தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் பல்கலைக்கழக தேர்வுகளும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் மும்பை மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய மருத்துவ நுழைவுத் தேர்வை ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க உச்சநீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது. கடந்த மே 5ஆம் தேதி நடந்த நுழைவுத் தேர்வில் மோசடி நடந்ததாக கூறி நீதிபதி RK அகர்வால் தலைமையிலான அமர்வு தேர்வை ரத்து செய்தும் மீண்டும் மறுதேர்வு நடத்தவும் தீர்ப்பளித்தது. இன்னும் 7 தேர்வுகள் நிலுவையில் இருப்பதால் மறுதேர்வை இம்மாத இறுதிக்குள் நடத்துவது சாத்தியமில்லை. 3 மாத கால அவகாசம் வேண்டும் என்று CBSE தரப்பில் கோரிக்கை விடப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்குள் நுழைவுத் தேர்வை நடத்தி முடிக்க வெள்ளியன்று உத்தரவிட்டது. தரவரிசை பட்டியலை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டது. இதில் 23 பேர் முதலிடம் பிடித்துள்ளனர். பொறியியல் படிப்புகளுக்கான ரேண்டம் எண் ஜூன் 15ஆம் தேதி வெளியானது. தரவரிசை பட்டியல் வெள்ளியன்று வெளியிடப்பட்டது. கோவையைச் சேர்ந்த கீர்த்தி பாலன் முதலிடமும், தருமபுரியைச் சேர்ந்த நிஷாந்த் ராஜன் 2ஆம் இடமும், திருச்சி முகேஷ் கண்ணன் 3ஆம் இடமும் பிடித்துள்ளனர். இவர்களுக்கான பொது கலந்தாய்வு ஜூலை 1ஆம் தேதி நடக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். பிரதாப்கர் பகுதியில் உள்ள ஹோட்டலில் திடீரென்று தீப்பிடித்தது. இந்த விபத்தில் 10 பேர் பலியானதாகவும் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே உயிரிழந்தவர்களுக்கு தலா 2 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணம் வழங்குவதாக முதல்வர் அகிலேஷ் குமார் அறிவித்துள்ளார். மோடி சர்வாதிகார போக்கை கடைபிடிப்பதாக இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். ராகுல் காந்தியின் 45வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினரால் கொண்டாடப்பட்டது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் ராகுலின் பிறந்தநாள் விழாவை கட்சியினர் கொண்டாடினர். தமிழக தலைவர் இளங்கோவன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி அனைவருக்கும் இனிப்பு வழங்கினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய இளங்கோவன் கட்சியிலும் ஆட்சியிலும் மோடி சர்வாதிகார போக்குடன் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். மும்பையில் போலி மதுபானங்களை குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 33ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 10 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க மகாராஷ்டிரா முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். போலி மதுபான பலி குறித்து விசாரணை நடத்தி வரும் கிரைம் பிரான்ச் பிரிவு போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாகியுள்ள பலரை போலீசார் தேடி வருகின்றனர். புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தமிழகத்தில் நிலவும் காவிரி, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட அண்டை மாநில பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் ஒன்றிணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவனை வெள்ளியன்று சந்தித்து ஆதரவு திரட்டினார். சமீபத்தில் திமுக தலைவர் கருணாநிதி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. தங்களின் கோரிக்கைகளை சரத்குமார் அணி ஏற்றுக்கொண்டால் நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நடிகர் சங்கத்திற்கு தனி கட்டடம் கட்ட ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் அப்படி ஒப்புக்கொண்டால் இலவசமாக திரைப்படங்களில் நடித்து கட்டடம் கட்டுவதற்கு நிதியை பெற்றுத் தருகிறோம் என்று கூறினார். மும்பையில் சிவசேனா கட்சியின் பொன்விழா கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து வருகிறது. 1966ஆம் ஆண்டு சிவசேனா கட்சி துவங்கப்பட்டது. கட்சி துவங்கி 50 ஆண்டுகள் ஆவதை முன்னிட்டு பொன்விழா கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகளில் சிவசேனா கட்சியினர் ஈடுபட்டுள்ளனர். சிவசேனா கட்சித் தலைவர் பால் தாக்கரேவின் மகன் உத்தவ் தாக்கரே தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கொண்டாட்டத்தில் கட்சியில் பணியாற்றிய பெண்கள் மற்றும் மூத்த குடிமகன் கௌரவிக்கப்படுகின்றனர்.